இன்றைக்கு பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும் தேவனுடைய சுத்திகரிப்பின் இரண்டாவது பாகம். இன்றைக்கு அந்த இரண்டாவது பாகத்திற்குள் போகின்றோம். நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே காணப்பட்டு அவரோடு கூட பரலோகத்தில் இருப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை சில பாடுகளின் வழியாக கொண்டு செல்கிறார். அந்த பாடுகளின் வழியாக கொண்டு செல்கிறதை தான் நான் சுத்திகரிப்பு என்று சொல்லுகின்றேன். அந்த பாடுகள் நம்மளை பரிசுத்தவான்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவனுடைய சுபாவத்தை தரித்து தேவனுடைய சாயலுக்கு நம்மளை மாற்றினவர்களாக கொண்டு வந்து அவருடைய வருகையில் காணப்பட வைக்கிறது. தேவனுடைய சுத்திகரிப்பினால் உண்டாகும் ஆயத்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சுத்திகரிப்பில் பாடுகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, நாம் எதிர்பாராத உபத்திரவங்களும் உண்டு. இந்த சிக்ஷையினால் உண்டாகிற சுத்திகரிப்பின் மூலம் நம்முடைய சுபாவத்தை அழிய வைத்து விடுவார். அந்த சுபாவத்தை அழிய வைத்து இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவத்திற்கு நம்மை மாற்றி, அந்த சுபாவத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மை உருவாக்கி அவருடைய வருகையில் அவரோடு கூட இருக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வைப்பார். கடந்த வாரம் தாவீதை குறித்து நாம் தெளிவாக பார்த்தோம். இன்றைக்கு இரண்டாவது பாகத்திற்குள் போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2, 3 வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் இது. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஒன்றை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஆயத்தனம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அந்த வருகைக்காகத்தான் நாம் நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்கிறோம். அல்ல, கவனிங்க. அந்த வருகைக்காக தான் நாம் காத்துக்கொண்டு, பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் ஆயத்தமாய் இருந்தால் மாத்திரமே அவர் வரும் பொழுது அவரோடு கூட போக முடியும். எல்லாம் கவனித்துக்கிறங்க. அதனால் தான் தேவன் நம்மிடத்தில் ஒரு சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறார். அது என்ன சுத்திகரிப்பு? 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2, 3 வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். நல்ல கவனிங்க. உங்களை மறுபடியும் அழைக்க நான் வருவேன்னு சொன்னாரே, அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப அவரை போலவே நாம் மாறி இருப்போம் என்று சொல்லுகிறார்.
வாசிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருடைய சாயலில் நாம் மாறுகிறோம். அப்படி நம்மளை மாற்றுகிறதற்கு தான் கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய சுத்திகரிப்பின் ஜெபமும் உண்டு. தேவனாகிய கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்கக்கூடிய அனுபவங்களும் உண்டு. இன்று அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தெரிந்து கொண்ட விதம், தெரிந்து கொண்ட நோக்கம், அவனை அழைத்த பொழுது அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான், எப்படிப்பட்டவனாய் இருந்த அவனை எப்படி மாற்றினார் எல்லாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்வார் யாருக்குமே தெரியாது. நம்ம சாதாரணமா சொல்லிடுவோம், இவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், இவ பரலோகத்துக்கு போக மாட்டான், அதனாலதான் நியாயம் தீர்க்காதன்னு வேதம் சொல்லுகிறது. யாரு போக மாட்டான் நம்ம நினைக்கிறோமோ அவங்க அங்க இருப்பாங்க. நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விபச்சாரியை தான் இயேசுட்ட கொண்டு வந்து மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவ கல்லெறிந்து கொல்லப்படணும்னு சொல்லி நிற்கிறார். இயேசு அவளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, அந்த மரணத்தில் இருந்து அவளை காப்பாற்றி விட்டு, நானும் உன்னை நியாயம் தீர்க்கல, இனி பாவம் செய்யாத. அந்த மரணத்திலிருந்து காப்பாத்திட்டு இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னாரே, அவ சாகும் வரைக்கும் செய்திருக்க மாட்டா, அவ பரலோகத்துக்கு போயிருவா. நல்லா கவனிக்க வேண்டும். அப்படி ஒவ்வொருத்தரையும் மாற்றுகிறதற்கு தான் இயேசு ஒரு சுத்திகரிப்பின் பாதையில கொண்டு போகிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரிஜினல் பெயரு வேதத்தில் சவுல் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது, யார் இந்த சவுல்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு இவனும் சம்மதித்திருந்தானா? அப்போ இந்த ஸ்தேவானை கொலை செய்த கூட்டத்தில் இவனும் ஒருவன். ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். அந்த கல்லெறிந்து கொன்ற கூட்டத்தில் இவனும் ஒருத்தன். அந்த ஸ்தேவான் மரிக்கும் பொழுது ஒரு ஜெபம் பண்ணி மரித்தான். நல்லா கவனிங்க. How far the prayer of your saint is valid. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 60வது வசனம். அவனோ முழங்கார் படையிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். சாகிறதற்கு முன்னால, ஆண்டவரே, இவர்கள் செய்த பாவத்தை இவர்களுக்கு மன்னி ஆண்டவரே.
நமக்கு இந்த மன்னிப்பின் சுபாவம் யாருக்குமே கிடையாது. ஆண்டவர் அந்த மன்னிப்பின் சுபாவத்தில் வர்றதான் விரும்புகிறார். நல்லா கவனிங்க. நம்ம குற்றத்தை தான் பார்க்கிறோம். எப்படி செஞ்சிட்டாங்களே, எப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, எல்லாரும் தான். என்னை சேர்த்து தான் சொல்றேன். நம்ம எல்லாரையுமே இந்த சுபாவத்துக்குள் வர வேண்டும் என்று தான் கர்த்தர் இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். அந்த ஜெபம் இவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. அந்த ஸ்தேவானுடைய ஜெபம் இந்த சவுலுக்காக இயேசு கிறிஸ்துவைய பரலோகத்திலிருந்து இறங்கி வர வைக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. முதல்ல அவன் எப்படிப்பட்டவங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்தாதான் கர்த்தர் அவனை எப்படி உருவாக்கினார். சிச்சையின் மூலம் சுத்திகரிக்கிற அனுபவம் வேற, பாடுகள் மூலம் சுத்திகரிக்கிற அனுபவங்கள் வேற. எல்லா அனுபவம் சுபாவத்தை மாற்றுகிறதற்காக. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரே பிரதான ஆசாரியத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நல்ல கவனிங்க. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த ஸ்தேவானுடைய ஜெபம்யா. சாகிற நேரத்தில் அவன் ஜெபித்த ஒரு ஜெபம் அவனை சாகடிக்க நின்ன கூட்டத்தில் ஒருத்தனை கர்த்தருக்கு சாட்சியாக எழுப்ப இயேசுவையே பரலோகத்தில் இருந்து இறங்கி வர வைத்து விட்டதே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னாரே. அப்படின்னா அவரை எப்படி துன்பப்படுத்தினான்? அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 9 இருந்து 11 வசனங்கள். முன்னே நானும் நஸ்தேனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படி நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். பரிசுத்தவான்களில், குற்றவாளியை அல்ல, குற்றவாளியை அல்ல, பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், கிறிஸ்தவர்கள், இயேசுவை பின்பற்றினவர்கள்,
பரிசுத்தவான்கள் அநேகரை சிறைச்சாலையில் அடைத்தேன், அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். அவர்களை சாகடிக்கிறதற்கு நானும் காரணமாயிருந்தேன். வாசிப்போம். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். துன்பப்படுத்தினவன், கொடூரமாக துன்பப்படுத்தினவன் ஐயா, அவன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யாருக்காவது நம்ப முடியுமா? அவர் யாரை தெரிந்து கொள்கிறார் தெரியாது. உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறான். இவன் தான் எழுதி வச்சிருக்கிறான். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நீ பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படும். வாசிப்போம். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்கும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சத்தத்தை கேட்கிறாங்க, அவங்க வெளிச்சத்தை பார்க்கல, ஆளை பார்க்கல. இவன் தான் வெளிச்சத்தை பார்த்தான், கண்ணு போச்சு. வாசிப்போம். சவுல் தரையில் இருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கையிலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். 3 நாள் சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. என்ன செய்திருப்பான்? நீ துன்பப்படுத்தின இயேசு நானே சொன்னாரே, கதறி அழுதிருப்பான். அவர் சமூகத்தில் கதறி அழுதிருப்பான். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கதறி இருப்பான். வேதத்தில் எழுதப்படல. அவன் கதறி அழுது அவன் மன்னிப்பு கேட்டு அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டிருக்குங்கிறதை எதை வைத்து நம்ம சொல்ல முடியும்? வாசிப்போம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்றாரே. ஸ்பெசிபிக்கா ஜெபத்தை சொல்லுகிறாரே. அந்த ஜெபத்தில் அவன் தன்னை ஒப்பு கொடுத்து அழுது கதறி ஆண்டோட மன்னிப்பு கேட்டு அது மன்னிக்கப்பட்டபடினால்தான் இங்க அனனியாட்டு வந்து ஆண்டவர் நிற்கிறாரு. நல்லா கவனிங்க. முதலாவது ஒரு சுத்திகரிப்பு அவனை பண்ணி விடுகிறான். அந்த பாவம் மன்னிக்கப்படாம இருந்தா கர்த்தர் இங்க அனனியாவுக்கு தரிசனமாயிருக்க மாட்டாரு. அவன் வீட்டுக்கு போக சொல்லி இருக்க மாட்டாரு. வாசிப்போம். அனனியா எனும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அந்த தரிசனத்தை காண்கிறான். அந்த தரிசனத்தை காண்கிறான். அழுகும் பொழுது, நாம் செய்த பாவத்துக்காக கதறும் பொழுது அவர் மன்னிக்க தயை பெறுத்திருக்கிறார். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன்
தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார் என்று எஸ்ஐயா 55:7 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார் ஐயா. ஆகவே அவனை மன்னிக்கப்பட்டபடியினால இங்கே தரிசனத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அண்ணன் ஒருத்தன் வருவான்ப்பா, உன் கண்ணு திறந்துடும். அவன் ஜெபம் கேட்கப்படுகிறது. சவுலுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. வாசிப்போம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். என்ன அழகா சொல்றார் ஐயா. அவன் சொல்ற, ஆண்டவரே, அவன் கொடுமை செய்தவன் ஆண்டவரே, எத்தனையோ உம்முடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தினவன் ஆண்டவரே. உண்மைதான், உண்மைதான். ஆனா புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கான் என்று சொல்லிவிட்டு ஒரு காரியம் சொல்லுகிறார். வாசிப்போம். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அதுதான், அந்த பாடுகள் தான் அவன் சுபாவத்தை மாற்றக்கூடியது. அந்த பாடுகள் தான் அவனுக்குள் இயேசுவை உருவாக்கக்கூடியது. அந்த பாடுகள் தான் பரலோகத்தில் அவனுக்கு கிரீடத்தை கொண்டு வரக்கூடியது. எல்லாம் கவனிங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதிர்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அவன் ரட்சிக்கப்பட்டதற்குண்டான முத்திரை அது. அவன் ரட்சிக்கப்பட்டதற்குண்டான அடையாளம் அது. வாசிப்போம். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களை பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே கர்த்தர் அவனை ஊழியக்காரனாக கொண்டு வருகிறார். நல்ல கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். வாசிப்போம். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவன் என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஏன் பாடுகளில் கொண்டு போறாருங்கிறதே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும் சிரேனி ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் அந்த அளவுக்கு வளர்ந்து விட்டார்கள். நல்ல கவனிங்க, வாசிப்போம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஆவியானவரால அறிவிக்கப்பட்டு ஜெபித்து அனுப்புகிறாங்க. வாசிப்போம். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்தில் வந்த போது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தீவு வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான். ஆண்டவருக்காக ஓடிக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல இடங்கள்ல பிரசங்கித்து கொண்டு வருகிறாங்க. அநேகரை கர்த்தருக்குள்ள வழிநடத்தி கொண்டு வருகிறாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். யாரு? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. அவங்க எப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கலாம். இப்படி ஊழியம் செய்து போய்கொண்டிருந்த காலகட்டத்தில் சின்ன காரியம் அவங்களுக்குள்ள வருகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 36வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். நல்ல ஃபாலோ அப். they want to have a follow up. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கிறோமே, அவங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா, பின்வாங்கிட்டாங்களா, எப்படி இருக்கிறாங்க, அவங்க ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கு, அவங்களை எல்லாமே போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்றான். வாசிப்போம். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ அவன் பம்பலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். அழைத்து கொண்டு போக கூடாது. நல்லா கவனிங்க, எதனால அவனை அழைச்சிட்டு போக கூடாதான்? வாசிங்களேன். அப்போஸ்தலர் 13:13. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பலியாவில் இருக்கும் பெர்கி பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். அவர்லப்பா திரும்பிட்டான். அது பவுலுக்கு கோபமாயிருச்சு. அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் மறுபடியும் தொடர்ந்து வாசிப்போம். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். என்னதான் கடும் கோபம் மூண்டபடியினால். தாவீதும் நாபாலுடைய காரியத்தில் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலங்கிறதுக்காக அவனை கொல்லணும்னு ஓடியாந்தான். அப்பதான் அந்த நாபாலுடைய மனைவி புத்திசாலியாக சொன்னா, அவனை கொன்னு அந்த இரத்த பலிக்கு ஆளாயிராத, உனக்கு பரலோகத்துல வீடு இருக்குப்பா. அப்படி எச்சரிக்கப்பட்ட பின்பும் தாவீது பாவம் செய்தபடினாலதான் சிற்சையின் பாதையில கொண்டு போனாரு.
இங்கே தீர்க்கதரிசிகளாக, போதகர்களாக, சபையோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர்களாக, பல இடங்களிலே சுற்றி அநேகரை கர்த்தருக்குள் திருப்பினவர்களாக இருந்த இவர்களுக்குள்ள ஒரு சின்ன காரியத்தில் மனஸ்தாபம், கோபம், தேவனால் இணைக்கப்பட்ட 2 பேரையும் பிசாசு பிரிச்சிட்டான். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். தான் செய்தது தப்புங்கிறத பின்னால உணர்ந்தான். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா. மார்க்கு தீமோத்தேயிட்ட சொல்றான், மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அவன் யார கலட்டி விட்டுட்டான்? ஊழியத்தில் பிரயோஜனமாய் இருந்தவனை. ஊழியத்தில் பிரயோஜனமாய் இருந்த சின்ன கோபம், சின்ன தகராறு, இப்ப அதை உணர்கிறான். அதை உணர்ந்தபடினாலதான் எபேசு சபைக்கு எழுதுகிறான். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அன்னைக்கு அந்த அன்பு இல்லை இல்லையா? ஏன் பிரிவினை? அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அந்த பாதையில போகாம இருந்திருந்தா இன்னைக்கு அதை எழுதி இருந்திருக்க மாட்டான். நல்லா கவனிங்க. அப்படின்னா பவுல் எப்படி கற்றுக்கொண்டான்? கர்த்தர் அவனை நடத்தின அந்த பாடுகளின் பாதை என்ன? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 22 முதல் 27 வரை. அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம். புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 1 குறைய அப்படின்னா 39 தடவை அடிக்கிறது. அவன் 40 அடி அடிச்சு செத்துடக்கூடாதுங்கிறதுக்காக 39 அடி இருப்பான். அப்படி 39 அடி 39 அடியாக 5 முறை நான் அடிபட்டிருக்கிறேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். மிலாறுன்னு சொல்லும் பொழுது இந்த மீன் வால் மாதிரி இருக்குமா, அடிச்சு இழுப்பாங்களாம், சதையெல்லாம் கிழிஞ்சிருமா. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டு, 1 தரம் கல்லெறியுண்டேன். 1 தரம் கல்லெறிஞ்சு செத்துட்டான்னு சொல்லியே போட்டு போயிட்டானுங்க. வாசிப்போம். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன்.
கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். யாராவது இப்படி போயிருக்க முடியுமா? என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் யாருமே அவனை நேசித்ததில்லைங்கிறான். யாருடைய அன்பையுமே பெற்றதில் அந்த பாதையில போயிருக்கிறான். சொந்த ஜனங்களும் குற்றம்தான் கண்டுபிடிச்சாங்க அவன்கிட்ட. தாங்க முடியாத வேதனைகள். இந்த வேதனைகளின் பாதையிலே அவன் கற்றுக்கொண்ட காரியங்களும் உண்டு. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து, எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். வாசிப்போம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம். நிர்வாணிகள் சொல்லி எழுதுறாரே, அர்த்தம் புரியுமா? அவங்களை அடிக்கும் பொழுது வஸ்திரங்களை கலட்டிட்டு தான் அடிப்பாங்க. பலமுறை ஜெயிலுக்கு போயிருக்கிறான். அங்கேயும் அப்படிதான் செய்வாங்க. வாசிப்போம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல அவனை உருவாக்குறதுக்கு தான் ஐயா, என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை காண்பிப்பேன்னு சொன்னாரே. கர்த்தர் கூட தான் இருக்காரு. பாடுகள் உண்டு, கண்ணீர் உண்டு. You will not be forsaken. நீ கைவிடப்பட மாட்ட. நீ எந்த கண்ணீரின் பாதையில் போனாலும், எந்த அவமானத்தின் பாதையில் போனாலும், எந்த அளவுக்கு நீ தூஷிக்கிற பாதையில் போனாலும் நீ கைவிடப்பட மாட்ட. கர்த்தர் கூட தான் இருப்பாரு. நீ போகிற ஒவ்வொரு பாதையும் உன்னை மாற்றுகிறதற்காக தான். யாரை அற்பமாக எண்ணினமோ அந்த பாதையில் நம்மளை கொண்டு செல்வார். யாரை உபத்திரவப்படுத்தினமோ அந்த பாதையில் நம்மை கொண்டு செல்வார். யாரை கண்ணீர் விட வைத்தோமோ அந்த பாதையில் நம்மை கொண்டு செல்வார். யாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தோமோ அந்த பாதையில் நம்மை கொண்டு செல்வார்.
ஒவ்வொரு பாதையிலையும் நம்மளை கொண்டு சென்று தான் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கோங்கிறத நம்மளை உணர வைப்பார். அது உருவாக்கம். எல்லாம் கவனிக்க வேண்டாம். உன்னை தெரிந்தெடுத்துட்டாரா? உன்னை முன்குறிச்சிட்டாரா? நீ எப்படியெல்லாம் போக விரும்புறியோ அந்த பாதையில போக வைப்பாரு. கர்த்தர் காணாத பெருமாறு தான் இருப்பாரு. But at a particular point of time, the Lord will take you in His hand. உன்னை கரத்தில் எடுத்து உலையில தூக்கி போட்டுருவாரு. அது நெருப்பாக தான் இருக்கும். அதில் இருந்து நீ வெளியே வரும் பொழுது பொன்னாக வருவாய். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து 10வது வசனம் வரை. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். உங்களை பொன்னாக, உங்களையும் என்னையும் பொன்னாக வைத்து பார்க்க தான் அவர் விரும்புகிறாரு. நம்ம செய்கிறது தப்புன்னு நமக்கு தெரியாது. மற்றவர்களை துன்பப்படுத்துகிறோம், கண்ணீரோட வைக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது. அதை உணர வைக்க நம்மளை அந்த பாதையில கொண்டு போவார். வீட்டில் உங்க அம்மா சொல்ற வேலையை நீ செய்ய மாட்ட. வீட்டில் அம்மா சொல்ற வேலையை செய்ய மாட்ட. உன் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் வேலை கொடுப்பாரு. நீ நல்லா படிச்சு தான் இருப்ப. அந்த ஆஃபீஸ்லேயே உன்னை பெருக்க வைப்பாரு, பாத்ரூம் கழுவ வைப்பாரு. உனக்கு அது தெரியாது. நம்ம எதையெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொன்னோமோ அதை செய்ய வைப்பாரு. நமக்கு தெரியாது. டு அண்டர்ஸ்டாண்ட், நம்ம என்ன தவறு செய்தோங்கிறத புரிய வைக்க, நம்ம என்ன தவறு செய்தோங்கிறத புரிய வைக்க பவுலை இந்த உபத்திரவத்தின் பாதையில கொண்டு போய் உருக்கிட்டாரு. சாதாரண உபத்திரவம் அல்ல, சொல்ல முடியாத. இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் யூதாஸ், செத்து போன யூதாஸை தவிர அத்தனை பேரும் இந்த பாதையில போனது கிடையாது. இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறாங்க, ஆனா இந்த பாதையில போனது கிடையாது. அந்த பாதையில போயிட்டு சவுல பவுலா மாத்திட்டாரு. இப்ப அவன் பேர் சவுல் இல்ல, பவுல். எப்படி அவன் பவுல்? கலாத்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொன்னா அந்த அளவுக்கு நான் உபத்திரவத்தில் போயிருக்கிறேன்னு சொல்றான். I am crucified with Jesus on the cross. Not I.
but Christ liveth in me. A beautiful statement. வாசிப்போம். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்போ பிழைச்சிருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. கற்பனைகள் அல்ல, கட்டளைகள் அல்ல. அவரை பார்த்தேன், அவர் சத்தத்தை கேட்டேன், அவரை விசுவாசித்தேன். அந்த விசுவாசம் என்னை இப்போ நீதிமானாக்கி எனக்குள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. Follow me as I have followed Jesus. இயேசுவை தெரியாதவன், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்டவன், இன்னைக்கு இயேசுவாகி மாறிவிட்டான். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமுடைகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் என்னதான் அந்நிய பாஷையில பேசினாலும், அது மனுஷர் பாஷையோ தூதர் பாஷையோ எதை பேசினாலும் அன்பு இல்லைனா உயிரே இல்லாத கைத்தாளம் போலதான் இருப்பேன். சத்தம் வருது, நான் உயிர் இல்லைன்னு அர்த்தம். வாசிப்போம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. வாசிப்போம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்துட்டாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னா நான் பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிறான். நீ ரத்த சாட்சியா மரித்தாலும் சரி, அன்பு இல்லாவிட்டா நீ பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிறான். நல்லா கவனிங்க, வாசிப்போம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் முடியாது. எந்த அளவுக்கு அந்த அன்பை கடைபிடித்திருந்தா அதை எழுத முடியும், கடைபிடிக்காம எழுத முடியாது. நல்லா கவனிங்க, ஒரு கிறிஸ்துவினுடைய அன்பு அவன் எழுதுகிறான்னா இது கர்த்தர் சொல்லி கொடுத்து எழுதியிருக்க மாட்டான். அந்த அன்பு அவனை அப்படி மாத்தி இருக்குது. அந்த அன்பு அவனுக்குள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவை சொல்லிட்டானே. அது அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது.
தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசியும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த பாதையிலெல்லாம் இருந்து வந்துட்டு தான் தீமோத்தேயுக்கு he has written a confident statement. தீமோத்தேயுக்கு எழுதுகிறான். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். A confident statement இது. நல்ல போராட்டத்தை போராடினா என் சக்திக்கு மீறின, என் பலத்துக்கு மீறின பாடுகளில் போயிருக்காங்க. என் ஓட்டத்தை முடித்தேன்னு யாராலையும் சொல்ல முடியுமா? கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை முடித்தேன்னு சொல்றான். ஓட்டத்தை முடிச்சேன்னா அந்த ஊழியத்தை முடித்தேன். finished. இது முதல் நீதியின் கிரீடம், the crown of righteousness எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. a confident statement. அந்த பாதையில் போகாம மாறாம சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை. அப்படின்னா அங்க போகிற அளவுக்கு உண்டான பாடுகளுக்குள்ள நம்ம போகலன்னு அர்த்தம். அதெல்லாம் பாடே இல்லைங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மகிமைக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போக போகிறாங்க. 28வது வசனத்தில் இருந்து, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உன் வாழ்க்கையில நடக்கிற எந்த காரியமும் நன்மைக்குதான். எப்படிதான் வாழ்ந்துகிட்டாலும் ராத்திரி ஆண்டவர் சமூகத்தில் போய் கிடக்குற இல்லையா, அவரை தேடுகிற இல்லையா, அவரை தேடுகிற உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் நன்மைக்கு தான். வாசிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எதற்கு முன் குறித்திருக்கிறாரா? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அதனாலதான் அந்த பாடுகள், அதனாலதான் அந்த சிக்ஷைகள், அதனாலதான் அந்த பிரச்சனைகள். அந்த பாதையில நம்ம போகிறது வரைக்கும் நம்மளால உணர முடியாது. அவருடைய சாயலுக்கு கொண்டு வருகிறதற்கு தான். வாசிப்போம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அடைத்தும் இருக்கிறார், எவர்களை அடைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்.
அவனுடைய அனுபவத்தை எல்லாம், அவனுடைய நிருபங்கள் எல்லாவற்றிலும் எழுதி கொண்டு வருகிறான். 35வது வசனத்திலிருந்து, உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவ எந்த அளவுக்கு அந்த அன்பை ருசித்திருப்பான், எந்த அளவுக்கு அவருடைய அன்பை மூழ்கி இருந்திருப்பான். அந்த அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தெய்வ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். அந்த அன்பை விட்டு நம்மளை பிரிக்கலைனா நிச்சயமாய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போயிடுவோம். அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பரலோக வீட்டுக்குள்ள போயிடுவோம். எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. பாடுகளின் வழியான ஒரு சுத்திகரிப்பு, அந்த பாதை அப்படியே கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மளை உருவாக்குவதற்கு தான். அந்த பாதைகளில் போகும் பொழுதுதான் நம்ம எதையெல்லாம் தவறு செய்தோங்கிறது நமக்கு தெரியும். அல்லேலூயா.